Welcome to Aisha Academy. This is Sandhya. Previous year question la ketta IBPS RRB la PO la ketta question da paathiட்டு இருக்கோம். First part பார்த்துட்டோம். இது second part. ஓகேவா? இந்த series அதாவது ஒரு number series கொடுத்துட்டு அதுல எது wrong number அப்படினு question கேக்குறாங்க. As usual எப்பவும் போல இது என்ன pattern ஃபாலோ பண்ணிருக்குன்னு பார்த்தா தெரியுது அப்படினா ஓகே இது பாக்கும்போது எல்லாமே வேற வேற நம்பரா இருக்கு. சோ டிஃபரன்ஸ் செக் பண்ணி தான் இத சால்வ் பண்ண முடியும். அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் செக் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கு? 7 ன்னு இருக்கு. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா 20. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் அப்படினு பார்த்தோம்னா 27 இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 11 அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 36 இருக்குமா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 45 இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 54 இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பேட்டர்ன் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே, இல்ல அப்படின்னா அடுத்த என்ன சீரீஸா இருக்கும்னு பாத்துறீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது 54 இருக்கு, இது 45, 36, 27 இருக்கு. இதெல்லாம் என்ன நம்பரா இருக்குங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? அகைன் ஒரு டிஃபரன்ஸ் செக் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு? 13 இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா 7 இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 இருக்கா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சேம் 9, இதுவும் 9. அப்ப 9th டேபிள் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணும்போது இது கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் என்னவா இருக்கும்? ராங்கா இருக்கும். அப்படிங்கும்போது இந்த நம்பருக்கு என்ன கொஸ்டின்ல இருக்கோ செகண்டா இருக்கிறது அதுதான் இதுல ராங் நம்பர். அப்ப 28ங்கிறது தான் இதுக்கான ராங் நம்பர். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா இதுலயும் சேம் ராங் நம்பர் என்னங்கிறத கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும்போது பேட்டர்ன் என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்கிறது தெரியுதா, ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாக்குறோம். எதுவுமே மேட்ச் ஆகல. சோ என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா டிஃபரன்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? டிஃபரன்ஸ் செக் பண்ணோம்னா 109, 123. 123ல 109 போனுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 9 அப்படின்னா இதுல ஒரு 1 அண்ட் இதுல ஒரு 13 அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 14ங்கிறது இருக்குமா? அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இங்க 3 இருக்கும், அடுத்தது 2 இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா 85 இருக்குது. 185, 85ல 46 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 15 அப்படின்னா 6, 15 6னா 9ன்னு இருக்கும். அடுத்தது 17 அப்படின்னா 3ன்னு இருக்கும். 13 9ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம். 9 அப்படின்னா இங்க 4ன்னு கிடைக்கும். 24ல 18 அப்படிங்கறத மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? இங்க 2 6 64 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணோம். இங்க 0, இங்க 0, இங்க 1ன்னு கிடைக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணோம்னா 349ல 48 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும்? நமக்கு 1 14 and 18 9ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப 9 3 1 கிடைக்கும். 139 கிடைக்கும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்குங்கிறத பார்க்க முடியுதா? இல்ல, இங்கேயுமே மேட்ச் ஆகல. சோ என்ன பண்ணிக்கலாம்? அகைன் செகண்ட் டிஃபரன்ஸ் செக் பண்ணலாம். செகண்ட் டிஃபரன்ஸ்னா 23ல 14 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 8 9 கிடைக்கும். ஓகே, அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் செக் பண்றோம் அப்படின்னா 23 மைனஸ் பண்ணோம்னா அங்க 7 8 9 10 and 6 இருக்கும். 2 1னா 16 இருக்கும். ஓகே, அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம். 39 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 40 அப்படின்னா 25ன்னு இருக்கும். ஓகே, அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம் அப்படின்னா என்ன இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னா 64 அப்படின்னா 36 இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குங்கிறத. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது இங்க மட்டும் என்ன இருக்கு? 39 இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னவா இருக்கு? இது எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவா இருக்கு. இது 3யோட அதாவது 3 கியூபா இருக்கு. இது 4 ஸ்கொயர் வேல்யூ. அடுத்தது இது என்ன? 25 5 ஸ்கொயர். இது எல்லாமே 5 ஸ்கொயர். அதாவது கியூபும் ஸ்கொயரும் மாறி மாறி வந்திருக்கு. அப்படிங்கும் போது இது மட்டும் என்ன எந்த பேட்டர்ன்லயுமே வராது. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 488ங்கிறது தான் ராங் ஆன்சர். இந்த சம்ல ராங் நம்பர் எதுங்கிறத கேக்குறாங்க. ஓகேவா? இதுல கொடுத்திருக்க சீரியஸை பார்க்கும்போது என்ன பேட்டர்ன்ங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியலங்கும் போது என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா டிஃபரன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 512 இருக்கா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 4 3 இருக்கா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 2 1 6 இருக்கா?
அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 125 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான டிஃபரன்ஸ் தான் என்ன இருக்கும் 64ன்னு இருக்கு இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு 4ன்னு இருக்கு ஓகேவா இப்போ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன வேல்யூவா இருக்கு இதெல்லாம் கியூப் வேல்யூ 8 கியூப் இது 7 கியூப் இது 6 கியூப் எல்லாமே கியூப் வேல்யூவா இருக்கு ஆனா இந்த 4ங்கிறது மட்டும் என்னவா இருக்கு ஸ்கொயர் வேல்யூவா இருக்கு அப்ப இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்ல இந்த நம்பர் தான் என்னவா இருக்கும் ராங் நம்பரா இருக்கும் அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் ஓகே இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ணா எந்த ஆன்சர் வரும்ங்கறத பார்க்கலாம் ஓகேவா இங்க கொடுத்திருக்கிறது x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருக்காங்க அப்ப கோஎஃபிஷியன்ட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் கான்ஸ்டன்ட்டோட மல்டிபிள் பண்ணிக்கலாமா அப்ப x ஸ்கொயர் -13x பிளஸ் இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டோட மல்டிபிள் பண்ணோம் அப்படினா 40 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அப்ப மல்டிபிள் பண்ணா நமக்கு 40 கிடைக்கணும் ஆட் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கணும் 13 கிடைக்கணுமா அப்ப என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் i8 அப்படிங்கிறது 40 i8 40 அப்படினா ஆட் பண்ணோம்னால நமக்கு என்ன கிடைக்கணும் 13 கிடைக்கணும் ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பல் கொடுத்தோம்னா தான் இது 13 அப்ப இதோட வேல்யூவை என்ன பண்ணுவோம் ஆன்சர்ல சைன் சேஞ்ச் பண்ணுமா சைன் சேஞ்ச் பண்ண பிற்பாடு என்ன இருக்கும் x ஓட வேல்யூ 5,8 இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இங்க கிடைச்சிருக்க மல்டிபிள் பண்ண வேல்யூ கொண்டு வந்து இதோட என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோமா அப்ப டிவைட் பண்ணோம்னா இதோட x வேல்யூ என்னன்னு இருக்கும் 5/2 8ங்கிறத இதோட இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும் அப்ப x ஓட வேல்யூ 5/2, 4ன்னு கிடைக்கும் அடுத்தது 3y ஸ்கொயர் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா y ஸ்கொயர்ங்கிறது y ஸ்கொயர்ட் -16y பிளஸ் இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டன்டோட மல்டிபிள் பண்ணோம்னா 63ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0 மல்டிபிள் பண்ணா 63 கிடைக்கணும் ஆட் பண்ணோம்னா 16 கிடைக்கணும் அப்ப என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 63 கிடைக்கணும் 9 இன்ட்டு 7ன்னு பண்ணலாமா 9 7 63 பிளஸ் பண்ணா என்னன்னு கிடைக்கும் 16 கிடைக்கணும் ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் கொடுக்கும் அப்ப சைன் சேஞ்ச் பண்ணோம்னா ரெண்டுமே என்னவாயிடும் பிளஸ்ஸா மாறிடும் என்ன நம்பரால உள்ள மல்டிபிள் பண்ணமோ அதே நம்பரால என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோமா அப்ப டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் இங்க சாரி 3ன்னு வரும் இல்லையா 3 தானே இங்க உள்ள எடுத்துட்டு வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா y ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 3,7/3ன்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு வேல்யூவையும் செக் பண்றோம் 5/2 ஓட இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்றோம் கம்பேர் பண்ணோம் இது ரெண்டுலயும் கம்பேர் பண்ணோம்னா எதுதான் பெருசா இருக்கும் 7/3ங்கிறது தான் பெருசா இருக்கும் அடுத்தது இதோட வேல்யூவை 4 ஓட இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம் இது ரெண்டுலயும் 4 கம்பேர் பண்ணும்போது இது 2 இது என்னது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 2 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்கும் அப்ப இதுல இருக்கிறதுலே இதுதான் பெருசா இருக்கும் ஒண்ணுல x பெருசா இருக்கு ஒண்ணுல y பெருசா இருக்கு அப்படிங்கும் போதே இங்க என்ன பண்ணிடலாம் cannot be determined I mean related இதுக்கு இல்ல எஸ்டாப்லிஷ்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும் ஓகே இந்த சம்ல என்னன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் எதுவா ஆன்சர் இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணலாம் இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம மாத்தி எழுதிக்கலாம் x ஸ்கொயர்ட் ஏன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும்போது என்ன பண்றது சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்ப x ஸ்கொயர் 32x பிளஸ் 5 ஓட 35 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 175 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் அடுத்தது y டேர்ம் மாத்தி எழுதணும் அப்படின்னா y ஸ்கொயர் பிளஸ் 17y பிளஸ் இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 into 18 அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 72ன்னு கிடைக்குமா ஈக்குவல் டு 0 ஓகேவா அப்ப மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 75 கிடைக்கணும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 32ங்கிறது கிடைக்கணும் அப்ப என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 25 and 4 7 7 டைம்ஸ் பண்ணோம்னா கிடைக்குமா ஓகே 7 into 25 அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 32 கிடைக்கணுமா ரெண்டுமே மைனஸ்னும் போது இதுல ஆன்சரும் பிளஸ்ல தான் வரும் அப்ப x ஓட வேல்யூ இதுதான் ஓகே அடுத்தது இதே மாதிரி y க்கு கண்டுபிடிக்கிறோம் மல்டிபிள் பண்ணா 72 கிடைக்கணும் ஆட் பண்ணோம்னா 17 கிடைக்கணும் அப்ப என்ன நம்பர் எடுக்கலாம் 8 9ன்னு எடுக்கலாமா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 17 வரணும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கணும் 72ங்கிறது கிடைக்கணும் அப்ப இது ரெண்டுமே என்னவா இருக்கும் பிளஸ்ல இருக்கும் அப்ப ஆன்சர் எப்படி இருக்கும் x y ஓட வேல்யூ மைனஸ்ல இருக்கும் ஓகேவா அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் ஆன்சர்ல என்ன வேல்யூவை உள்ள மல்டிபிள் பண்ணமோ அதோட என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் அப்ப 5 இங்க டிவைட் பண்ணணும் இங்க 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 7/5 and 5ன்னு கிடைக்கும் அதே மாதிரி y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8/9
4 8/4ங்கும் போது இங்க 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும் -2ங்கிறது கிடைக்கும். இங்க 4ங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்ப -9/4 இருக்குது. இத பார்க்கும் போதே மைனஸ் வேல்யூ என்னவா இருக்கும் சின்னதா இருக்கும். அப்ப பிளஸோட வேல்யூ தான் பெருசா இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும் x தான் என்னவா இருக்கும் பெருசா இருக்கும், yங்கிறது சின்னதா இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x greater y தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே இந்த சம்ல என்னன்னா சேம் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்ப மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 285 னு கிடைக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கணும் 34 கிடைக்கணும். அப்படின்னா என்ன நம்பரை ஆட் என்ன போடலாம் 19 into 20 34 அப்படின்னா என்ன கிடைக்கும் 19 into 13 போடலாமா 19 into 13 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 34 கிடைக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 285 கிடைக்கும். ஓகேவா அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா கிடைக்குதா 20 30 39 31 32 கிடைக்குது இல்லையா. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலும் கிடைக்காது. சோ என்ன பண்ணலாம் வேற இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 30 34னா 15 போடலாமா. அப்ப 19 into 15 ரெண்டையும் மல்டிபிள் 9 5 45 அப்படிங்கும் போது மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூவும் ஆட் பண்ணாங்கிறது 34 கிடைக்கும். ஓகேவா அடுத்தது இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணா 399 கிடைக்கணும். அப்படின்னா 19 into 21 எடுத்துக்கலாமா. மல்டிபிள் பண்ணா ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 40 கிடைக்குதா. ஓகே அப்படிங்கும் போது ரெண்டுக்கும் சைன் என்ன இருக்கும் மைனஸ் மைனஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ஸா மாறிடும். இதுக்கும் மைனஸ் மைனஸ்னா பிளஸ்ஸா இருக்கும். அப்ப ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும் ரெண்டுலயும் பெருசு எதுன்னு பார்க்கும்போது எக்ஸ்ங்கிறது என்னவா இருக்கும் இந்த ரெண்டுலயுமே இது ஈக்குவலா இருக்கு. இத பார்க்கும்போது இதுதான் பெருசா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் எக்ஸ்ங்கிற வேல்யூ அது ரெண்டையும் பார்க்கும்போது எக்ஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கு. அடுத்தது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா இருக்கு. அடுத்தது எக்ஸ் அண்ட் ஒய்ய கம்பேர் பண்ணும்போது ஒய் தான் என்னவா இருக்கு பெருசா இருக்கு. அடுத்தது இன்னொரு நம்பர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுதான் பெருசா இருக்கு ஒய் தான் பெருசா இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அகைன் ஒய் தான் பெருசா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இதுதான் இதுக்கான ஆன்சர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி என்ன வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். நமக்கு மல்டிபிள் பண்ணா 63 கிடைக்கணும். ஆட் பண்ணா 16 கிடைக்கணும். அப்ப என்ன நம்பரை எடுத்துக்கலாம் 9 into 7 எடுத்துக்கலாமா. 9 7 63 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும் 16 கிடைக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணா 42 கிடைக்கணும். ஆட் பண்ணா 13. அப்ப என்ன நம்பர் எடுத்துக்கலாம் 7 into 6 எடுத்துக்கலாமா. 7 6 42 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 கிடைக்குது. இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். அப்ப சைனை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் பிளஸ்ஸா மாறிடும். இப்ப எக்ஸ் ஒய்வை கம்பேர் பண்றோம். எக்ஸ் ஒய்யை கம்பேர் பண்ணும்போது இதுல எதுதான் பெருசா இருக்கு எக்ஸ் தான் பெருசா இருக்கு. அடுத்தது எக்ஸ் ஒய்யோட கம்பேர் பண்ணும்போது அகைன் என்னதான் இருக்கு எக்ஸ் தான் பெருசா இருக்கு. அடுத்தது ஒய்யை எடுத்துட்டு வந்து அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு வந்து இதோட கம்பேர் பண்றோம் அப்படின் போது ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசா இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது முன்னாடி எல்லாமே ஈக்குவேஷனா கொடுத்திருந்தாங்க. இங்க என்ன கொடுத்துட்டாங்க டைரக்டா நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மல்டிபிள்ல இருக்கு இந்தாண்ட போனுச்சு அப்படின்னா 64 டிவைடட் பை 4ன்னு எழுதலாமா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்னவா இருக்கும் 1 அண்ட் 6ன்னு இருக்கும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ரூட்ல இருந்து அதாவது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 4ஓட ஸ்கொயர் தானே 16. அப்ப இது எப்படி எழுதலாம் -4, +4ன்னு எழுதலாமா. அப்ப எக்ஸுக்கான வேல்யூ -4 +4ங்கிறது தான். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க ஒய் கியூப் கொடுத்திருக்காங்க. ஒய் கியூப்னா என்ன இருக்கு 216 இருக்கு. 216ங்கிறது எதோட கியூப் 6ஓட கியூப் தானே 206. அப்ப ஒய்க்கான ஆன்சர் என்ன இருக்கும் 6ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். இந்த வேல்யூவோட இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே எப்படி இருக்கு பிளஸ்ல இருக்கு. இது ஒன்னு மைனஸா இருக்கு. அப்ப இதுல எதுதான் கிரேட்டர் தானா இருக்கும் எக்ஸ் ஒய்ங்கிறது தான் பெருசா இருக்கும். அப்போ ஒய்ங்கிறது கிரேட்டர் தானா இருக்கும் எக்ஸ்ங்கிறது என்னவா இருக்கும் சின்னதா இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டு அப்ராக்சிமேட் வேல்யூ என்னங்கிறத கேக்குறாங்க. அப்ப அப்ராக்சிமேட்ங்கும் போது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணிக்கலாம் இத வேல்யூவை அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அப்ப இத 14.98ங்கிறது அப்ராக்சிமேட்டா எப்படி எழுதலாம் 15 எழுதலாமா. ஆஃப்னா இந்த இடத்துல என்ன மல்டிபிள்னு அர்த்தம் 15%ங்கிறது தான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது 240ங்கிறது மல்டிபிள்ல இருக்கு. -20.01 அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்ராக்சிமேட்டா
20% எழுதலாமா? ஆஃப்ங்கிறது மல்டிபிள் 60 ஈக்குவல் டு ரூட்டோட கொஸ்டின் என்னங்கிறது தான் கேக்குறாங்க. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை 5ஆல கட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும்? இது 3 டைம்ஸ்னு இருக்கும், இது 2 டைம்ஸ். இதையும் கட் பண்றோம், இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 1 2ன்னு இருக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 into 2 அப்படின்னா 6 and 3ன்னு இருக்கும். மைனஸ் 20%, 60ல 60, அதாவது 60ல 20% அப்படிங்கறது என்ன கண்டுபிடிப்போம்? 0 0 கட் ஆயிடும், இன்னொரு 0க்கு இந்த 0 கட் ஆயிடும். அப்ப 6 12 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரூட்டுக்கான ஆன்சர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப இது ரெண்டையும் 6 12, இதையும் என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாமா? அப்ப இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்னன்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும், இது 2ன்னு கிடைக்கும். அப்ப இது ரூட்ல இருந்து இந்த ரூட்டோட வேல்யூ இந்தாண்ட வந்துச்சுன்னா ஸ்கொயரா மாறும். அப்ப 24 ஸ்கொயர் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம்னா இந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் கிடைச்சிடும். 24ஓட ஸ்கொயர் என்ன? 576 இல்லையா? 576ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்லயும் சேம் அப்ராக்சிமேட்டா என்ன ஆன்சர் வரும்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இதையுமே என்ன பண்ணிக்கலாம்? அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? 24.12 எப்படி எழுதலாம்? 24னே எழுதிக்கலாம் இல்லையா? டிவைடட் பை 2.99ங்கிறத எப்படி எழுதலாம்? 3ன்னு எழுதலாமா? பிளஸ் ரூட் 15 இருக்கு. 15 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா அதை எப்படி எழுதலாம்? ரூட்ல இருந்து இதை வெளியில எடுக்கணும்னா அப்ராக்சிமேட்டா தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 16னா அதுக்கு முன்னாடி நன்னாங் 16ன்னு எடுக்கலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 9ங்கும் போது ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது 6 எடுத்துக்கலாம். ஓகேவா? 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் இன்ட் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 8 plus 4 is equal to கொஸ்டின் மார்க் இன்ட் 2ன்னு வரும். அப்ப இது ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 12 divided by 2ன்னு கிடைக்கும். அப்ப கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் என்ன இருக்கும்? 6ன்னு இருக்கும். அப்ப 6 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதுலயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப அப்ராக்சிமேட்டா இதை எப்படி எழுதிக்கலாம்? ரூட்ல இருந்து அப்ராக்சிமேட்டா எழுதணும்னா 19.12 அப்படிங்கறத எப்படி எழுதிக்கலாம்? 19னே எடுத்துக்கலாமா? இன்ட் 45.01ங்கிறத 45னே எடுத்துக்கலாம். ஓகேவா? மைனஸ் 14 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் மைனஸ் 23.33 இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்? 33ங்கும் போது 23னே எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப 23ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்றோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண பிறகுதான் இது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணோம். அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 755 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் 14ங்கிறது இருக்கும். இது எல்லாமே ரூட்ல இருக்கும். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் மைனஸ் 23ங்கிறது இங்க இருக்குது. ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 4 1ன்னா 641ங்கிறது கிடைக்குமா? இங்க 4 and 7 741 ஈக்குவல் டு மைனஸ்ல இருக்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறும் 23ங்கிறது இருக்கும். அப்ப கொஸ்டின் மார்க். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 4ன்னு இருக்கும், 6ன்னு இருக்கும், 7. அப்ப 6 4 7. ஆக்சுவலி இத ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கணும் இல்லையா? 741 ரூட்ல இருந்து வெளியில எடுத்த பிறகுதான் இதோட என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். அப்ப இது ரெண்டையும் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 741 வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 29ன்னு எடுத்துக்கலாமா? 29ன்னு இருக்குமா? 29 plus 23. இப்பதான் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? இதுக்கான கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் கிடைச்சிருமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 12 52. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 52 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம என்ன சேம் அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அப்ராக்சிமேட்டாவே இந்த வேல்யூ எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இது அப்ராக்சிமேட்டா எடுக்கணும் அப்படின்னா 850ன்னு எடுத்துக்கலாமா? பிளஸ் இந்த ரெண்டு வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னா 120 அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் இது 12 ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். அப்ப 12 ஸ்கொயர்னா எவ்வளவு இருக்கும்? 144ங்கிறதா 12 ஸ்கொயர். கொஸ்டின் மார்க் மைனஸ் இங்க 3 ஸ்கொயர். அப்ராக்சிமேட்டா எடுத்தோம்னா 3ன்னு எடுப்போம். 3யோட கியூப் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 27 இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 7 9ன்னு கிடைக்கும். மைனஸ் 144 இந்தாண்ட இருக்கிறத பிளஸ்ல வந்து இந்தாண்ட இருக்கிறத இந்தாண்ட வந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும் கொஸ்டின் மார்க். அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 853 அப்படிங்கறதா கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் அப்படின்னா 853. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம என்ன பண்றாங்கன்னா அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணி இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ராக்சிமேட்டா வேல்யூ எழுதிக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா எழுதணும் அப்படின்னா
195.1 இருக்கு, அது எப்படி எழுதலாம்? 195 எழுதலாமா? டிவைடட் பை 4.99 இருக்கு, அது எப்படி எழுதலாம்? 5 எழுதலாமா? இன்ட்டு 450.1 இருக்கு, அதை எப்படி எழுதலாம்? 450 அப்படிங்கறத எழுதலாம். அடுத்தது 15.02ங்கிறத இது எப்படி எழுதிக்கலாம்? 15 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு என்ன இருக்கு? கொஸ்டின் மார்க் இன்ட்டு இது 5ன்னு எழுதுவோம். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 5s are 15, அடுத்தது 9 டைம்ஸ்னு இருக்கும். இதையுமே 5ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ், இது 90 டைம்ஸ் இருக்கும். இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 30 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 30யும் இந்த ஈக்குவல்ட்டுக்கு தானே வந்துச்சுன்னா டிவைட்ல வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவும் கேன்சல் ஆயிடும். 6 இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 234ன்னு கிடைக்கும். அப்ப கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர்.